ஒரு குழந்தை கதாபாத்திரத்துல தொடங்கி அங்கிருந்து ஆக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர், டான்சர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடியூசர் எல்லாவாகவும் உருவெடுத்தவர் நம்ம எஸ்டிஆர். இப்போ நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டராகவும் இருக்காரு. இவரை பத்தி நிறைய 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 சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இசை புயல் ஏஆர் ரகுமான் சார் இருக்க, கமலஹாசன் உலக நாயகன் கமலஹாசன் சார் இருக்க, லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் இருக்கு, மற்றும் பலர் நடிச்ச வெளியாக இருக்கிற தக் லைஃப்ல இருந்து இந்த வாரம் இந்த மாசம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா தக் லைஃபோட அப்டேட்டாவா தான் இருக்கும். வெல்கம் பேக் டு வைவி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தக் லைஃப்ல இருந்து ஒரு சாங் கேட்க போறோம். இந்த சாங் பாடினவர் யாரு பாத்தீங்கன்னா பால் டப்பா பாடியிருக்காரு. பால் டப்பா பாடின வரிசை எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிட்டா தான் போயிருக்கு. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த சாங்குமே வந்து அவர் ஆடியோ லான்ச்ல பாடியிருந்தாரு. அப்பவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு அதாவது நேத்தி பாத்தீங்கன்னா ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த ப்ரோமோவே செமையா இருந்துச்சு. அந்த ப்ரோமோவை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாங் விட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த சாங் பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஏஆர் ரகுமான் மியூசிக். சிலம்பரசன் தக் லைஃப். இது அப்பவே டீசர் அந்த ஒரு ப்ரோமோ இருந்தாங்க. அந்த ப்ரோமோல கேட்கறப்ப பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. இது ஃபுல் லென்த்தா இருக்க போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் அந்த வைப் இருக்கு பாருங்களா, அதுவே செமையா இருக்கு. செம்மையா இருக்குங்க. கிளாஸ் 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 லுக்க பாருங்க. எஸ்டிஆருக்கு செம்மையா பொருந்தும். ஊரை எதிர்த்தாலும் அவனுக்கு 1000 யானையின் பலம். இது கன்ஃபார்மா எஸ்டிஆருக்கு பொருந்தக்கூடிய லிரிக்ஸ் தான். வா, என்ன பண்ணிருக்கீங்கப்பா. செம்ம செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்குது. ரகுமான் சார் பிச்சு உதறிட்டாரு. ஐயோ எஸ்டிஆர் பாருங்க.
உண்மையிலே டாப் நாச்சு சாங் அது. எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா செம்மையா பிடிச்சிருச்சு. நான் இன்னொரு வாட்டி கேட்பேன் கன்ஃபார்மா. ஏஆர் ரஹ்மான் பத்தி சொல்லி ஆகணும். இந்த இதுல மணிரத்னம் சாருக்குன்னு வந்தாலே ஏஆர் ரஹ்மான் பிச்சு உதறிடுறாருங்க மியூசிக்ல. இது ஆனா எனக்கு வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த லயன் கிங், அதாவது முஃபாசால வந்து ஒரு ஜாலியான ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்கோட டியூன் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஹோப் ஏஆர் ரஹ்மான் சார் காப்பி அடிக்க மாட்டார். பட் வந்து கேட்குறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் சிங்க் ஆனிச்சு. பட் ஹானஸ்டாக சொல்லணும்னா உண்மையாக வேற லெவலில் இருக்குது. பால் டப்பா தரமாக செஞ்சுருக்காருங்க. இந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து ப்ரோமோவில் கேட்குறப்பே ஒரு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஜாலியான இருக்கு. பட் ஃபுல் என்டையர் சாங்காக கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா உண்மையிலே டாப் நாச்சுங்க. ஏஆர் ரஹ்மான் பிச்சுட்டாரு, பால்டப்பா அதோட பிச்சுட்டாரு. இதை வந்து இந்த பாட்டை தியேட்டரில் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறப்ப நம்ம எஸ்டிஆரை எப்படி பார்க்க போகிறோங்கிறது தெரில. ஆல்ரெடி இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா லுக்கெல்லாம் வேற பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக இருக்கும் போது தியேட்டரில் வேற லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம் எல்லாருமே. இன்னொன்று சொல்லி ஆகணும், அதாவது 1992ல அதாவது ரோஜா மூவிலேருந்து இப்போ வரைக்கும் மணிரத்னம் மூவினாலே ஏஆர் ரஹ்மான் இருப்பாரு. இவங்க காம்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே, 30 வருஷம் வச்சுக்கலாம், எக்ஸாக்டா சொல்ல முடியல. எக்ஸாக்டா ஒரு 30 வருஷம் காம்போ. அந்த காம்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிட்டு. இவருக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சீல் குத்துன மாதிரி, ஒரு பிராண்ட் குத்துன மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிதறல் இல்லாம எல்லா மூவிலும் அனல் பறக்கிற அளவுக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு ஏஆர் ரஹ்மான். இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா வந்து நான் ஓவரால் சாங் வந்து ஓவரால் சாங் எதுவுமே கேட்கல. இந்த சின்ன சின்ன ப்ரோமோ விடுறப்ப அந்த மாதிரி கேட்குறப்ப தான் அதோட கேட்குறப்ப வைபா இருக்கும். அதாவது ஓவராலா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக போயிடும். அதை வந்து சிங்கிளா, அதாவது ஒரு பாட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு த்ரிஷாக்கு விட்டுருந்தாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு விட்டுருக்காங்க. அது மாதிரி லைன் பை லைனாக பார்ப்போம். அப்போ தான் வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனால் ஓவராலாக ஒரு 31 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆல்பமே விட்டுருக்காங்க. அந்த இதுவுமே வந்து கேட்கணும். பட் ஆனால் இப்போ இல்லை. பட் இந்த சாங் வந்து நான் இன்னொரு வாட்டி கேட்க போகிறேங்க. நீங்களும் இன்னொரு வாட்டி கேட்டு செமையாக வைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருக்க நம்ம சேனல் கேம்பஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரொம்ப விஷயம் நெக்ஸ்ட்